ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்ககிட்ட மனசு விட்டு ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்திருக்கிறேன். என்ன என்னன்னு சொன்னால், நான் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் ஒரு 4 நாளைக்கு முன்னே. 101 அது பஸ்ஸு. அதில் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் வந்து ஒரு இவ்வளோ பெரிய பேக் இருந்தது. கனமாக இவ்வளோ பெருசு ஜிப்பி போட்டு அப்படியே இருந்துச்சு. நாங்கள் பாட்டு போயிட்டே இருந்தோம். நான் பூந்தமல்லியில் ஏறினவோ ஏரிக்கரையில் இறங்கினேன். அந்த பேக்கு அங்கேயே தான் இருந்துச்சு. சரின்ட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்டால் யாரும் எந்த இல்லைன்னாங்க. நான் ஏற சொல்ல நான் தான் இருந்தேன், பேக் இருந்தது. அதால் என்ன பண்ணேன், சரின்ட்டு இது யாருக்கிட்டையும் திறந்து பார்த்தேன். அதில் என்னென்னவோ இருந்தது. சரி எடுத்துக்கிட்டு இறங்கிட்டு வேலைக்கு போகலாமா வானாவா அப்படின்னு நல்லா அந்த பேக்கை பிரித்து பார்த்தேன். நான் இப்பெல்லாம் திறந்து பார்த்தா அதில் வந்து ஏடிஎம் கார்டு 2, ஆதார் அட்டை, ஓட்டு ஐடி, அவன் கவர்மெண்ட் வேலை செய்கிற அந்த இது பேங்க் புக்கு எல்லாமே இருக்குது. அதில் சாப்பாடு கட்டின்னு வந்திருக்கான், அந்த பாதாம் பருப்பு, அப்படி இப்படின்னு பழங்கள் எல்லாம் இருந்தது. அப்படியே பார்த்தேன், ஐயோ அவன் வாழ்க்கைக்கு தேவையானது மொத்தமே அந்த பேக்கில் வச்சுட்டு இருக்கிறான்னு. அப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்க, சார்ஜ் ஏற்றுறாங்களே, பேர் என்ன, பவர் பேங்க், அது ஒயரு எல்லாம் இருந்ததுமா அதில் பர்சுலேருந்து. ஐயோ எந்த புள்ள விட்டுச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி வானகரம் வந்து இறங்கினேன். வானகரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலே பஸ் வந்து நிற்கும். பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அழகாக. அங்கே உக்காந்துக்கின்னு அங்கே கோயில் இருக்குது, அம்மன் கோயிலில் அழுதேன் நான். இது யாருதுன்னு தெரியலையே, எந்த புள்ள தொலைச்சிட்டு அவஸ்தைப்படுதுன்னு தெரியலையே, இது அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் அம்மா, இது எப்படி நான் ஒப்படைப்பேன், இதில் எப்படி ஃபோன் நம்பர்லாம் நான் கண்டுபிடிப்பேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு பார்த்தேன். இது யாருக்கிட்டனா கொடுத்தா ஏமாற்றிட்டு தூக்கின்னு போயிடுவாங்க. ஏடிஎம் கார்டெல்லாம் 2 இருக்குது, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது யாரோ கவர்மெண்ட் வேலை செய்கிறவருது, மொத்தமே அதில் தான் இருக்குது. இது யாரை நம்பி நான் கொடுக்கக்கூடாது, இது அவங்கக்கிட்ட தான் ஒப்படைக்கணும். இன்னானால இன்றைக்கி வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உக்காந்துக்கின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தா ஒரு பேப்பரில் சின்னதாக தெரிஞ்சிச்சு ஒரு நம்பரு. சரி அதை எடுத்து ஃபோனில் போட்டு ஹலோன்னு ரிங்கி போச்சு. அவங்களும் ஹலோன்னாங்க. பேக்கு தொலைச்சிட்டிங்களாப்பான்னு. அந்த மனுஷன் கதறினார் பாரு, அம்மா நான் தாம்மா தொலைச்சிட்டேன், 2 ஹவராக பைத்தியக்காரனாக இருக்கிறேம்மா, எனக்கு என்ன செய்யறதுனே புரியலம்மா, நான் ரொம்ப, நீ அழுவாதப்பா. அவர் சென்ட்ரலில் இருந்தாராம். சென்ட்ரலில் நான் வந்து வானகரத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேயே உக்காந்துருக்கிறேன். பயப்படாத, நீ எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பேக் என்கிட்ட தான் இருக்குது, நீ வராத நான் வீட்டுக்கு போக மாட்டேன், உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ வாப்பான்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். வந்துடுறோம்மா நான் வந்துடுறேம்மான்னு சொன்னார். 2 ஹவர் ஆச்சு அவர் வரத்துக்கு. பஸ் ஸ்டாண்டில் நான் பாட்டும் பேக்கை இப்படி வச்சுட்டேன், எல்லோரும் தெரிகிற மாதிரி உட்காந்துருந்தேன். சரி ஒரு பஸ்ஸு வந்து நின்றுச்சு. அதுலேருந்து கண்டக்டர் இறங்கி வந்தார். வந்து அம்மா பேக் எந்ததாம்மா கொடுமான்னாரு. அது எப்படிப்பா, நேராக வந்து நீ பேக் கேட்டால் நான் கொடுத்துருவேன், இது எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன், நான் அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணால் இவர்கிட்ட தான் அடிச்சுது அந்த ஃபோனு. அதுக்கப்புறம் தம்பி நம்ம இது பண்ணப்பா, இது யாருக்கிட்டே கொடுக்கக்கூடாது, ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், இதில் எல்லாமே வச்சுன்னு இருக்கிறேன், அதுக்கோசம் தான்ப்பா நான் உங்கள்கிட்ட கொடுக்கல, நம்ம ரொம்ப சந்தோஷமா, உங்களுக்கு இவ்வளோ வயசில் நீங்கள் இந்த மாதிரி பாதுகாத்து வேலைக்கு கூட போகாமல் எனக்கு ஃபோன் பண்ணி காத்திருந்து எனக்கு கொடுத்துக்க பாருமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா டிரைவரு எல்லாரும் வந்தாங்க. வந்து எல்லாரும் பஸ்ஸில் இருந்தவங்களாம் வந்து எனக்கு பாராட்டு சொன்னாங்க, கை கொடுத்தாங்க. அதால் நம்ம வந்து அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அவங்க உங்ககிட்ட சேர்த்து அந்த உள்ள என்ன சந்தோஷப்பட்டுது. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு ஆதார் அட்டை எல்லாமே தொலைச்சிட்டா மொத்தம் எப்படி வாங்க முடியும்? அதால் அந்த தம்பிக்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு அப்புறம் அவர்
அவர் பஸ்ஸிலே ஏற்றின்னு வந்து என்னை பூந்தமல்லியில் விட்டுட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனாங்க. அதால் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம நல்லதை நினச்சா நம்மளுக்கு ஆண்டவன் நல்ல வழி காட்டுவான். வணக்கம்.